போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மீப்பேவா மீச்சிமா அதில் உள்ள சமங்களை பார்ப்போம். முதல் கணக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு 24, 36, 40 ஆகிய எண்களின் மீப்பேவா காண்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நம்ம சாதாரணமாக நம்ம 6th புக்கில் படிச்சது தான். சரிங்களா? ரொம்ப ஈஸியான சம்மு தான். ஃபர்ஸ்ட் அந்த கணக்கு பார்ப்போம். சரிங்களா? இப்போ நான் இதை என்ன செய்யணும், மீப்பேவா கண்டுபிடிக்கணும். கவனிங்க, 24, ஒரு 36, ஒரு 40 பொதுவாக வகுப்படக்கூடிய நம்பர் மட்டும் தான் எடுப்பேன். இப்போ நான் இது எல்லாமே 2ஆல் வகுப்படுமா? கண்டிப்பாக 2ஆல் வகுப்படும். அப்போ ஓரன் 2, ஈரெண்டா 4. அடுத்து ஓரன் 2, மிச்சம் 1 இருக்கு, எண்ணி 2 16. அடுத்து ஈரெண்டா 4, 0 அப்படி இறக்கி விட்டுருவேன். ஓகேவா? இப்போ இது எல்லாமே வகுப்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக 2ஆலே வகுப்படும். அப்போ அடுத்து 2, 6 12, 9 18, 5 20. இப்போ படிக்கோங்க, என்னன்னா இந்த எல்லா நம்பரும் பொதுவாக வகுப்படணும். மிகப்பெரிய பொதுவான வகுத்தி தான் அதோட பேரு. சரியா? அப்போ நான் இது எல்லாமே பொதுவாக வகுப்பட்டுச்சு, இதுவும் பொதுவாக வகுப்பட்டுச்சு. இப்போ பாருங்களேன், இந்த நம்பர் எதுவுமே எனக்கு என்ன செய்யாது, பொதுவாக வகுப்படாது. ஏன்னா இது 2 3ஆல் வகுப்படும், இந்த 2 2ஆல் வகுப்படும். அப்படிங்கிறனால இதோட நான் என்ன செஞ்சுவேன், நிப்பாட்டிக்குவேன். அப்போ எனக்கு இதோட HCF அப்படின்னு சொல்லுவாங்க, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அதோட இங்கிலீஷில் அதுதான் மீப்பேவா. என்னவா இருந்திருக்கும்னா, இந்த 2 எண்களோட பெருக்கு தொகை தான். அப்போ 2 × 2 = ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கும்னா 4ன்னு கிடைக்கும். ஓகேவா? எழுதிக்கோங்க. இப்போ தொடர்ச்சி அதை அடுத்த கணக்கை பார்ப்போம். கவனிங்க, இப்போ இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்தான்னு என்ன செய்வோம். இப்போ நம்ம இது முன்னாடி பார்த்த கணக்கு என்னன்னா, நம்பரா கொடுத்துருந்தாங்க, மீப்பேவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்படி பின்னத்தில் தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. 2/3, 8/9, 64/81, 10/27. இப்படி இதோட மீப்பேவா HCF என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்? முதல் வேலை, நான் முதல்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதை மேலே எழுதிக்குவேன். அந்த நம்பரை ஃபுல்லாக மேலே இருக்க நம்பர் கண்டுபிடிக்கணும். எது கேட்கலையோ, எல்சியம் கேட்கலா, அதை கீழே உள்ள நம்பருக்கு நான் என்ன செய்வேன், கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிச்சிருவோமா? கவனிங்க, 2, 8, 64, 10. இந்த நம்பருக்கு என்ன செய்யணும், மீப்பேவா கண்டுபிடிக்கணும். நான் 2 பொதுவாக எடுப்பேன். ஓரன் 2, 4 2 8, 3 2 6, ஈரெண்டா 4, ஐரெண்டா 10. இதுக்கப்புறம் நான் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா, இதோட எனக்கு மீப்பேவா என்னவா இருக்கும்னாக்க எனக்கு 2ன்னு தான் கிடைக்கும். HCF என்னவா இருக்கு? 2. இதை நான் என்ன செய்வேன், மேலே எழுதிக்கிறேன். டிவைடு. கீழே இருக்க நம்பருக்கு ஃபுல்லாக என்ன செய்யணும், மீச்சியமா கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, 3 9 81 27. நான் முதல்ல 3ஆல் எடுப்பேன். 1 3 3, 3 9, 2 3 6, 7 3 27. மிச்சம் 2 இருக்கும், 7 3 20, 21, 9 3 27. திருப்பி நான் 3ஆல் அடிக்கலாமா? ஏன்னா கடைசி வரைக்கும் நான் கொண்டு போகலாம். மீச்சியமான என்னன்னா, கடைசி வரைக்கும் நான் 1 1 வர்ற வரைக்கும் வகுக்கணும். அப்போ 1 1 9 3. திருப்பி நான் 3ஆல் வகுக்கலாம். 1 1 3 ஒரு 1. திருப்பி நான் என்ன செய்வேன், திருப்பி 3ஆல் வகுப்பேன். 1 1 1 1. அப்போ இந்த நம்பர் எல்லாத்தையும் பிரிக்கிறோன்னா, பெருக்குங்க. 3 9, 9 3 27, 27 3 81. ஓகேவா? அப்போ ஆன்சரு 3 × 3 × 3 × 3. இது இதோட எல்சியம். சரியா? 3 9 9 3 27, 27 3 81. அப்போ கீழே 81. இன்னும் சுருக்கமாக பார்க்கணும்னா, நம்ம கணக்கில் எப்பயுமே கேட்டிருப்போம், பார்த்துக்கோங்க. மீப்பேவாவோட மதிப்பு சிறுசா இருக்கும், மீச்சியமா பெருசா இருக்கும். அந்த வார்த்தையை கவனிங்களேன். இப்போ மீப்பேவா, மீ மிகப்பெரிய பொது வகுத்தி, பேவா, ஆனால் வேல்யூ சிறுசா இருக்கும். மீச்சியமா வாசிக்கும் போது சின்ன நம்பர் நினைப்போம், ஆனால் வேல்யூ பெருசா இருக்கும். அதான் இதோட டிஃபரன்ஸ், வேற ஒன்றும் தெரியாது. நீங்க ஆப்ஷனை வச்சு இது ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? எழுதிக்கோங்க. கவனிங்க, தொடர்ச்சியான கணக்கு நம்ம பார்ப்போம். கவனிங்க, இப்போ இந்த மாதிரி நம்ம நம்பர்ல கொடுத்துருப்பாங்க, நம்பர் இருக்கும், லெட்டர்ஸ் இருக்கும். இப்போ என்ன சார் கண்டுபிடிக்கிறது, மீப்பேவா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல்ல நான் என்ன செய்வேன்னா, இதை எப்படி எழுதிடுவேன், என்ன கொடுத்துருக்கானோ அந்த நம்பரை நம்ம அப்படியே எழுதிடுவோம். ஓகேவா? கீழே அதே மாதிரி 21 x² y பவர் 5 z பவர் 3. ஓகேவா? இந்த நம்பர் அப்படியே எழுதிடுவோம். முதல்ல நான் நம்பருக்கு மீப்பேவா கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ நான் முதல்ல 7 21 2 நம்பரும் என்ன செய்யும், 7ஆல் வகுப்படுமா? 1 7 3 21. அப்போ எனக்கு முதல்ல நம்பருக்கு மீப்பேவா 7. மீப்பை தானே கேட்டிருக்கான், மீப்பேவா கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா? ரைட்டு. அடுத்து என்ன செய்யணும்னா, லெட்டருக்கு எனக்கு நான் மீப்பேவா கண்டுபிடிக்கணும். நான் சொல்லியிருக்கேன், பொதுவாக இருக்குதுன்னா தான் எழுதணும், இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எக்ஸுங்க எழுதிக்குவேன், ஏன்னா பொதுவாக 2லையுமே இருக்கு எக்ஸ். அடுத்து என்னன்னா, மீ பெரு பொது வகுத்தி, மீப்பேவா வேல்யூ என்னவா இருக்கணும், சிறுசா இருக்கணும். 2லையுமே சின்ன நம்பர் 2 தான் இருக்கு, அதே 2 எழுதிக்கிறேன். இந்த 2லையுமே ஒய் இருக்கா? ஆமா, ஒய் இருக்கு. இதுல சின்ன நம்பர் எதுவும் கேட்டீங்கன்னா எனக்கு ஒய் மட்டும்தான்.
ஒய் பவர் 5 எழுதிடக்கூடாது. ஏன்னா மீ பெரு பொது வகுத்தி, மீ பேவான வேல்யூ சிறுசா இருக்கும். ஓகேவா, அதனால எழுத மாட்டேன். அடுத்து இசட் பவர், இது ரெண்டுல எந்த சின்ன நம்பரு? 3 தான் சின்ன நம்பர். அப்ப எனக்கு ஆன்சர் என்னன்னா 7x² y z³ கவனிச்சுக்கோங்க. நான் முதல்ல நம்பருக்கு மீ பேவா கண்டுபிடிச்சேன். அடுத்து லெட்டருக்கு இந்த ரெண்டுல எது சின்ன நம்பர்னு கேட்டா ரெண்டுலயுமே x², அப்ப x² எழுதியாச்சு. ரெண்டாவது தான் ஒய்ல 5 இருக்கு, ஒய் பவர்ல 1 இருக்கு. அப்போ ஒய் பவர் 1 தான், ஒய் மட்டும் தான் எழுதணும். சரியா, ஏன்னா சின்ன நம்பர் தான், மீ பேவான சின்ன நம்பர் தான் வரணும் ஆன்சரு. இசட்ல இசட் பவர் 3 தான் இதோட சின்ன நம்பர். அதனால 7x² y z பவர் 3. ஓகேவா, எழுதிக்கோங்க தெளிவா. இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்ப்போம். கவனிங்க, 36 156 ஆகிய இரு எண்களின் மீப்பேவா 12 மீச்சிமா காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டால் என்ன செய்யலாம்னா ரொம்ப சிம்பிள் தான். நான் ஒரு 2 நம்பரை பெருக்கிறேன். உதாரணத்துக்கு நம்ம 2,3 இந்த 2 நம்பருக்கும் நான் என்ன செய்வேன்? மீப்பேவா கேட்டால் என்ன செய்வோம்? மீப்பேவா வேணும்னா 2 பொதுவாக எடுப்போம். மீப்பேவா எப்பயுமே என்னவா தான் இருக்கும்? 1 தான் இருக்கும். ஆனால் மீச்சிமா 1,1. அப்போ 3 2 6 இருக்கும். இது மீச்சிமாவா இருக்கும், இது மீப்பேவாவா இருக்கும். சரிங்களா, எனக்கு கண்டுபிடிக்காத 2 நம்பருக்கு மீப்பேவா எப்பயுமே 1, வகுக்க முடிஞ்ச நம்பருக்கு மீப்பேவா அந்த 2 நம்பரோட பெருக்கு தொகை தான். இப்போ கவனிங்களேன், இந்த 2 நம்பரை நான் பெருக்கணும்னா எனக்கு 6 தான் கிடைக்கும். அதே நேரத்தில் எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்ஐயும் பெருக்கினாலும் அது 1 × 6 எவ்வளோதான் கிடைக்கும்? அதே 6 தான் கிடைக்க போகுது. அப்போ ஒரு ஃபார்முலா நம்ம ரெடி பண்ணலாம். A × B இரு எண்களின் பெருக்கு தொகையானது அந்த 2 நம்பரோட மீச்சிமா பெருக்கல் மீப்பேவாவின் பெருக்கலுக்கு சமம். ஓகேவா, இரு எண்களின் மீப்பேவா மற்றும் மீச்சிமாவின் பெருக்கலுக்கு சமம்னு ஒரு வார்த்தை இருக்கு. சரிங்களா, 2 நம்பரை பெருக்கிறேன், 2 நம்பரை பெருக்கிருக்கேன், 6 தான் வந்திருக்கு. மீப்பேவா மீச்சிமா பெருக்கிறேன், மீப்பேவா என்ன 1, மீச்சிமா 6. அப்போ 2 பெருக்கினாலும் 6 தான். அப்போ இது ரெண்டுமே சமம்னு சொல்லி இப்படி ஒரு ஃபார்முலா நம்மளா என்ன செய்யறோம்? உருவாக்குறோம். ஓகேவா, இதான் இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா, அப்போ நம்ம கணக்கு எப்படி போமா? 2 நம்பர் என்னவா இருக்கு? 36 × 156 2 நம்பர். ஓகேவா, இரு எண்கள் கொடுத்தாச்சு. அதோட மீப்பேவா 12. அப்போ எனக்கு மீச்சிமா எனக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்குவேன். மீப்பேவா 12. எனக்கு மீச்சிமா வேணும்னா அப்போ 36 × 156 டிவைடு, இது டிவைடு கீழே வந்துருமா? ஓகே, அப்போ 1 12 12, 3 12 36. இப்போ 3 × 156 கவனிங்க, ஈஸி தான் பெருக்கிறது. 3 156 பெருக்கணும். 3 150 பெருக்கணும்னா 450. 3 × 6 18. 450 ஒரு 18, 468 இதோட ஆன்சர். சரிங்களா, அப்போ எனக்கு கிடைச்சிருக்க வேல்யூ என்னது? மீச்சிமா என்னவா இருக்கும்? 468. ஓகேவா, கணக்கா நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு கவனிச்சுக்கோங்க. 2 நம்பரை பெருக்கினாலும் அதோட மீப்பேவா மீச்சிமாவை பெருக்கினாலும் சமம் தான். ஓகேவா, அப்போ நான் 2 நம்பர் பெருக்கிருக்கேன், மீச்சிமா தெரியாது, மீப்பேவா தெரியும். அப்போ மீச்சிமா வேணும்னா இந்த 2 நம்பரை பெருக்கிருப்பேன், டிவைடு கீழே கொண்டு வந்துருவேன். இதை அப்படியே வகுத்து போட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் 468ங்கிறது அந்த நம்பரோட மீச்சிமாவா கிடைக்கும். சரிங்களா, எழுதிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்ப்போம். சார்பகா எண்கள்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்ன சார் சார்பகா எண்ணு கேட்டிங்கன்னா, நான் ஒரு நம்பரு 4,9 2 நம்பர் எடுத்துக்குவேன். நான் இந்த நம்பருக்கு என்ன கேட்பானாக்க மீச்சிமா அப்புறம் மீப்பேவா 2 பேருமே கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நல்லா கவனிங்களேன். இப்போ நான் 2 நம்பருமே 4,9, இந்த 2 நம்பருக்குமே நான் என்னால் மீப்பேவா எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. மீச்சிமா எடுத்து பார்ப்போம். மீச்சிமா நான் என்ன செய்வேன்? முதல்ல 4 எடுப்பேன், 9, திருப்பி 9 எடுப்பேன், 1 1. அப்போ மீச்சிமா என்னவா இருக்கும்னாக்க எல்சிஎம் எனக்கு 9 × 4 9 36ன்னு கிடைச்சிடும். ஓகேவா, இதுவரை ஓகே. ஆனால் மீப்பேவா என்னவா இருக்கும்னா 4,9. இந்த 2 நம்பருமே எனக்கு என்ன செய்யாது? வகுக்க முடியாது. வகுக்க முடியாத நம்பர்கள் தான் சார் பகா எண்ணுங்க. ஆனால் என்ன சார் பகு எண் தானே, ஆனால் ஒன்று சார்ந்து இல்லாமல் இருக்கா? சார்ந்து இல்லாத நம்பராக இருக்கனால சார் பகா எண்கள். 2 நம்பருமே வகுப்படலை அப்படின்னா எனக்கு அந்த எண்கள் சார்பகா எண்கள்னு சொல்லிடுவேன். 2 நம்பருமே வகுப்படாத எண்களாக இருந்தால் அது சார்பகா எண்கள். அப்போ அதுக்கு மீப்பேவா என்ன சார் அப்படின்னு கேட்டால் எனக்கு 1 1 தான். ஆன்சர் 1ன்னு எழுதிட்டா முடிஞ்சு போச்சு. சரிங்களா, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இரு எண்களின் சார்பகா எண்கள் 1 சரியா தவறான்னு கூட்டு கேட்பாங்க. ஆன்சர் சரிதான். ஆனால் மீச்சிமான்னு கேட்டாங்கன்னா அவ்விரு எண்களின் பெருக்கு தொகை, அதோட முடிஞ்சு. சரிங்களா, இந்த நம்பர் உனக்கு வீட்டு பயிற்சி கணக்கு உனக்கு கொடுத்துருப்பேன், அதே மாதிரி கணக்கு இருக்கும், அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா, இப்போ தொடர்ச்சியாக உங்களுக்கு நான் பயிற்சி கணக்கு கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செஞ்சு பார்த்து கண்டிப்பாக எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. சரிங்களா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் சார்பகா எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. கணக்கு நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க, நான் கண்டிப்பாக அந்த ஆன்சர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து 6 மணிகள் 2 4 6 8 10 மற்றும் 12 வினாடி இடைவெளியில் ஒலிக்கின்றன. 30 நிமிடங்களில் எத்தனை தடவை 6 மணிகளும் சேர்ந்து ஒலியை எழுப்பும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதையும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, கணக்கு எழுதிக்கோங்க.
இப்ப அடுத்த சம பாருங்க. எந்த ஒரு சிறிய எண்ணை 12, 15, 20 மற்றும் 54 வகுத்தால் ஒவ்வொன்றிலும் மீதி 8ஆக அமையும். நம்பர் 504, 536, 544, 548. இந்த ரெண்டு நம்பர்ல எதுன்னு சொல்லுங்க. அடுத்து நான் இப்ப சொன்னதுதான். 25 பி சி பவர் 4 டி பவர் 3, 35 பி ஸ்கொயர்டு சி பவர் 5, 45 சி கியூபு டி. மீ பேர் பொது வகுத்தி மீ பேவா காண்கன்னு கேட்டிருக்கேன். அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஏபிசிடி. உங்களுக்கு இதுல என்ன வருதுங்கிறத எனக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்ணுங்க. கணக்கு எழுதிக்கோங்க. இப்போ லாஸ்ட் ஒரு சம் பாருங்க. 15 எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 3 இசட் பவர் 5, 12 எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் பவர் 7 இசட் பவர் 2. இதுக்கும் மீ பேவா என்னவா இருக்குங்கிறத நீங்க கண்டிப்பா எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. கணக்கு எழுதிக்கோங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த கணக்குகள் எல்லாத்துக்குமே நீங்க செஞ்சு பாருங்க பயிற்சி கணக்குகளை. ஏன்னா இது கண்டிப்பா எல்லா எக்ஸாமுக்கும் இது மீபேவா மீச்சியமா வந்து எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம கண்டிப்பா தேவைப்படுது. சரிங்களா? கணக்கில் செஞ்சு பார்த்து எனக்கு ஆன்சரை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகேவா? போட்டித் தேர்வில் தயாராகி கொண்டிருக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் தேர்வில் வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.